நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அவ்வப்போது வாரது. இதையே பழக்கப்படுத்திக்கிட்டோம் என்று சொன்னால் அது நிம்மதியாக மாறும். ஒரு முஃமின் அப்படித்தான் புரிந்து கொள்வான். அப்போ எனவே இந்த அடிப்படையில் முதலாவது நிம்மதிக்கான அடிப்படை, முதலாவது அம்சம் எங்களுடைய நம்பிக்கை. இப்போ நாங்கள் பொதுவாக மனிதர்களோடு பேசும்பொழுது நம்பிக்கைன்னு சொல்லுவோம். மோமீன்கள் முஸ்லீம்களுடைய பாசையில் அதுக்கு ஈமான் என்று சொல்லுவோம். இப்போ யாராவது நீங்கள் உங்களோட நம்பிக்கையை நீங்கள் பொதுவாக யாராவது உளவியல் பேசுகிறவங்க படிக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. உங்களோட கடவுள் மீது உங்களோட இறைவன் மீது நம்பிக்கையை முழுமையாக வச்சுருங்க, அதுதான் ஃபெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதற்கு நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சொல்கிற பொழுது அல் ஈமான்னு சொல்லுவோம். அல் ஈமான், அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக இருக்கணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக இல்லாவிட்டால் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக இருப்பது தான் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய அடிப்படை. ஈமான் நம்பிக்கைன்னா என்ன? ஒன்று, அல்லாஹ்வின் மீது நாங்கள் வைக்கிற நம்பிக்கை அது உறுதியானதாக ஆழமானதாக இருக்கணும். முதலாவது அம்சம். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாருமே ஈமான் கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே முஸ்லீமாக இருக்கிறார்கள். எங்களோட பார்வையில் அப்படித்தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் எல்லா மனிதர்களும் அல்லாஹோடு உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா, அல்லாவை உறுதியாக நம்பி இருக்கிறார்களா என்றால் அதில் விகிதாசாரம் 100%, 95%, 98%, 97%, 80% அப்படியே 10% இருக்கும், 5% இருக்கும். இந்த நம்பிக்கை கூட்டிக்கிட்டே போகணும். அல் ஈமான் யஸீத் வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். அப்போ இந்த ஈமானை கூட்டிக் கொள்றதுக்கு இந்த சபைகள் அவசியம். சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, வாங்க எங்களை ஈமானை நாங்கள் புதுப்பிச்சு கொள்வோம், ஈமானை கூட்டிக் கொள்வோம்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்துல ஈமானை கூட்டிக் கொள்றது என்றால் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சபைகள் ஈமானை கூட்டும். ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு நான் முனாஃபிக் என்று சத்தம் போட்டு ஓடினாங்க. நான் முனாஃபிக் ஆகிட்டேன், ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிடிச்சி கேட்டாங்க, என்ன விஷயம், ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் பற்றி கேட்கிற பொழுது ஈமான் கூடுது, இங்கே வந்தால் மனைவி மக்களோட வந்தால் ஈமான் குறையுது. இதனால் இங்கே ஒரு நிலை அங்கே ஒரு நிலை. அப்போ இது ஒரு நயவஞ்சகத்தனம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர சபையில் இருக்கும்போது ஈமான் கூடுது, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி. அப்போ வீட்டுக்கு வந்தால் அது ஈமான் குறையிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்யறது? இது நிஃபாக்தனம், நயவஞ்சகத்தனம் அப்படின்னு சொல்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதே மாதிரி தான் நினைக்கும் நடக்குது, வாங்க ரசூலாட்ட போமென்று போய்த்து தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், சஹாபாக்கள் ஈமானை புதுப்பிக்க தெரிவு செஞ்ச இடம் மஸ்ஜிது நபவி, ரசூலுல்லாஹ்வுடைய சபை. அப்போ எனவே அல்லாஹ் ரசூலை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த சபைகளில் அதிகமாக இருப்பதினூடாக நாங்கள் என்ன செய்யணும்? ஈமானை பலப்படுத்தி கொள்ளணும். இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல ஒரு மனிதர் சொன்னார், என்ன உள்ளம் அப்படி இறுகி போகுது, உள்ளம் கல் நெஞ்சமாகுது, இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் தெரியும், உள்ளம் இறுகி போகுது, உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது. தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், ஆனால் உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது. இது உடல் சார்ந்த இறுக்கம் அல்ல, இது ஈமான் சார்ந்த ஒரு இறுக்கம். அப்போ நல்லது செய்ய, அல்லாஹ்வை நினைக்க, தஸ்பீஹ் செய்ய, திக்ர் செய்ய, இஸ்திக்ஃபார் செய்ய, தொழ, நோன்பு வைக்க என்னுடைய உள்ளத்தில் இடம் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதர் இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல முறையிட்ட பொழுது இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹை பற்றி பேசுகிற சபைகளில் உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் வைங்கன்னாங்க. அதுக்கு மருந்து அதுதான். அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகிற சபைகளில் உங்களோட உள்ளத்தை இருப்பாட்டுங்க, உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் காட்டுங்கடா. என்ன அர்த்தம்? நீங்கள் போங்க, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வோட தூதரை பற்றி எங்கே பேசப்படுதோ அங்கே இருந்தால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் குறையும், ஈமான் கூடும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அஸ்ஸுஹ்த் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ஆன்மீக மருத்துவத்தையும் நாங்கள் படிக்கணும். எங்களோட ஈமான்ல குறைபாடு எங்களோட உள்ளத்தில் இருக்கிற அமைதியை பறிக்கும், எங்களோட உள்ளத்தில் இருக்கிற நிம்மதியை, மகிழ்ச்சியை பறிக்கும். அப்போ எனவே ஈமான் அது பலமாக வேண்டும். அல்லாஹ் பற்றி பேசுகிற பொழுது, அல்லாஹ் பற்றி ஞாபகப்படுத்துகிற பொழுது உள்ளங்களில் ஒரு நடுக்கம் வரும். அது நடுக்கம் அல்ல, உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அதை அல்லாஹ் சுத்திகரிக்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ்
வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் முஃமின்கள் இறை விசுவாசிகள் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வேற ஒன்றும் இல்லை அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் இதா துக்கிரல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுஹும் அவருடைய இதயங்கள் நடுங்கும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா அல்லாஹ்வுடைய வசனங்கள் திலாவத் செய்யப்பட்டால் இப்போ நாங்கள் வாசிக்கிறோம் குர்ஆனை வாசிக்கிறோம் நாங்கள் குர்ஆனை வாசிக்கிறோம் குர்ஆனுக்கு ஒன்று தனியான ஒரு விஷயம் இருக்குது அது திலாவத் ஓதப்படணும் அது ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் கூடும் இங்கு திலாவத் என்பது தர்ஜமா தஃசீரை தாண்டி அதெல்லாம் சொல்லப்படையில் அது கட்டாயம் தேவை அது அல்லாஹ் வேற இடங்களில் சொல்றான் இங்கு திலாவத் செய்யப்பட்டாலே பொருள் விளங்கியோ விளங்காமலோ அல்லாஹ்வுடைய வசனத்துக்கென்று ஒரு தாக்கம் இருக்கிறது அது ஓதப்பட்டால் மூமின்களுக்கு அவர்களுடைய ஈமான் கூடும் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் அவர்கள் ரப்பின் மீது தவக்குல் வைத்திருப்பார்கள் அப்ப ஈமான் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் அப்ப எனவே ஈமான கூட்டணும் ஈமான கூட கூட ஈமான கூட்ட கூட்ட எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறுக்கம் குறையும் எங்களோட உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் இல்லாமல் போகும் அப்ப உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா உள்ளம் நடுங்கும் என்ற என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்குகின்ற இதயம் அது ஆனந்தத்தை மகிழ்ச்சியை சுவைக்கிறது வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா ஈமான் கூடுது ஏன் இதயம் நடுங்குது ஈமான் கூடுது இதயம் நடுங்குது ஈமான் கூடுது உள்ளத்திலே நிம்மதியும் அமைதியும் பிரவாகம் எடுக்கிறது அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வச்சிருக்கிறான் எனவே எங்களுடைய உள்ள மகிழ்ச்சியாகணும்டா நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி சபைகளில் உட்காரணும் அல்லாஹ் படிக்கணும் அல்லாஹ்வுடைய தூதரை படிக்கணும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கணும் தர்ஜமா படிக்கணும் தஃசீரை படிக்கணும் குர்ஆனை பெரட்டணும் சூரா ஃபாத்திஹா ஓதணும் சூரா அல் பக்ரா ஓதணும் ஆல் இம்ரான் ஓதணும் நிசா ஓதணும் மாயிதா அன்ஆம் ஆராஃப் அன்ஃபால் தௌபா இப்படி அத்தியாயங்கள் பெரட்டணும் குர்ஆனோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ் படிக்கணும் என்ற ரப் யார் அவங்க எங்கே இருந்தாலும் இப்போ நாங்கள் இஷால ஓதுனமே அல்லதீன எதுக்குருன் அல்லாஹ் கியாம வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் சாய்ந்த அல்லதீன எதுக்குருன் அல்லாஹ் திக்ர் செய்வாங்கண்டா என்ன அர்த்தம் நின்ற நிலையில அல்லாஹ் பற்றி நினைப்பாங்க அதே மாதிரி இருந்தா அல்லாஹ் பற்றி நினைப்பாங்க இப்போ நீங்கள் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறீங்க நான் எழும்பிக் கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறேன் சிலர் தூங்குகிற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையோட சாய்ந்து துஆக்களை ஓதுவாங்க வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானம் பூமியை பற்றி சிந்திப்பாங்க இது ரப்பை பற்றி வார அந்த ஈமான் கூறுற விஷயம் இந்த ரப்பை யா அல்லாஹ் இதை நீ படைச்சது சும்மா படைக்கல யா அல்லாஹ் ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا எங்கட ரப்பே ما خلقت هذا باطلا இதை நீ வீணாக படைக்க இல்லை வானத்தை பார்க்கிறாரு பூமியை பார்க்கிறாரு இரவை பார்க்கிறாரு பகலை பார்க்கிறார் இந்த பார்க்கிற பார்வையில் ஈமான் கூடுகிறது அந்த ஈமான் கூடுனத்திற விளைவால் என்ன சொல்றார் இதை யா அல்லாஹ் நீ வீணா படைக்கல யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் யா அல்லாஹ் இதை நீ வீணா படைக்கலடா என்ன வீணா படைச்சிருக்கிறியா இல்ல நான் உன்னை நினைக்கணும் யா அல்லாஹ் எனவே ஃபகீனா அதாபன்னார் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹ் பத்தி சிந்திக்கிற உள்ளத்து கடைசியா கேட்கிறது உணர்றது யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவது அடிப்படை அல் ஈமான் இப்படியே ஈமானும் மன அமைதியும் என்று சொல்லி ஒரு தனியான தலைப்பிரிகிறது ஈமான் என்பது மன அமைதியோடு எப்படி தொடர்படுதுன்னு தனியான ஒரு தலைப்பு அதை நான் ஏற்கனவே பேசியும் இருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இது முதலாவது அம்சம் ஈமான் அடிப்படை ஈமான புரிஞ்சுக்கணும் ஈமான் அல்லாஹ் மீது நம்பிக்கை ரப்பின் மீது நம்பிக்கை யா அல்லாஹ் நீ என்னை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கை அல்லாஹ் நீ நாடுதான் நடக்கும் என்ற நம்பிக்கை ஈமான் இருந்தால் மகிழ்ச்சியினுடைய முதலாவது அடிப்படையை அவர் புரிந்து கொள்வார்